மன்னர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலக ஒன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நதியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நதியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாள் இந்த திருப்பலியினூடாக நாங்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு ஏழை எளியவர்களுக்காகவும் ஒரு நாளில் ஒரு வேளை மட்டும் உணவு அருந்தி கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்து மன்றாடுவோம். அத்தோடு பல இடங்களிலும் பல நாடுகளிலும் நடக்கும் போர்களினாலும் கஷ்டங்களினாலும் துன்புறும் ஒவ்வொருவருக்காக மன்றாடும். அவர்களுக்கும் உணவில்லாமல் இடமில்லாமல் இருக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நிலையான வீடாகவும் அவர்களுக்கு தேவையான உணவாகவும் அவர் மாறிட அவர்களை அவர் என்றுமே காத்திட வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் முக்கியமாக மன்றாடுவோம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறச் செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு திருவுளங்கொண்டார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 13 தொடக்கம் 24 ஏறாக. சகோதர சகோதரிகளே, பவுல் ஆகிய நான்
ஜூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட ஜூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவர்க்கு நான் அறிவிக்குமாறு அவர் எனக்கு வெளிப்படுத்த திருவுளங்கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண ஜெருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச ஜெருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய்யொன்றும் இல்லை. இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா, சிலிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் ஜூதிய நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன்தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. 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 ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு ஒரு தந்தவரும் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என்னெலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ் பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 திருவசனங்கள் 38 தொடங்கி 42 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா அவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகளில் புரிவதிலும் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் வாசகங்களுக்கு நாங்கள் காது கொடுத்தால் முக்கியமாக நாங்கள் மிகவும் அவதானமாக எங்களுக்கு இயேசு இந்த நற்செய்தியை மிகவும் ஆழமான முறையில் புரிந்து கொள்ள அழைக்கின்றார். அதாவது இந்த உலகத்தில் பற்பல பாத்திரங்கள் இருக்கின்றன, பற்பல நபர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அதை எடுத்து காட்டுகின்றார் இயேசு இங்கே. அதாவது இயேசு மார்த்தா மரியா லாசருடைய வீட்டுக்கு நுழைகின்றார். இந்த மார்த்தா மரியாவுடைய பாத்திரங்களை நாங்கள் அழகாக இங்கே எடுத்து பார்க்கலாம். இரண்டும் வித்தியாசமான பாத்திரங்கள், வித்தியாசமான நபர்களை எடுத்து காட்டுகின்ற அந்த சமுதாயத்தில் வாழும். அதாவது ஒரு நபரை பார்த்தால், மார்த்தாவுடைய பாத்திரத்தில் இருப்பவர்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு வீட்டுக்கு வரும் ஒருவரை கவனித்து கொள்வதில் அவர்கள் நாளை செலவழிப்பார்கள். அவர்களுக்கு எப்படி உணவு கொடுப்பது, நினைக்கிறேன் யூத சமுதாயத்திலும் இது ஒரு பெரிய ஒரு கடமையாக காணப்பட்டது. அவர்கள் கட்டாயமாக யூதர்களுடைய வாழ்வில் வருவர்களுக்கு உபசரிப்பது, அவர்களை பார்த்துக்கொள்வது, அந்த அவர்களுக்கு தேவையானதை செய்வது அவர்களுடைய தலையாகிய கடமையாக இருந்தது. எனவே அந்த மார்த்தா தனது வாழ்வில் அதற்காகவே முழுமையாக அவள் தன்னை செலவிடுகின்றாள். ஒரு சாதாரண ஒரு வீட்டு பெண்ணாக, வீட்டு மனைவியாக நாங்கள் மார்த்தாவை எடுத்து பார்க்கலாம். வீட்டில் இருப்பவர்களுக்கு சமைத்து போடுவது, வீட்டை கவனித்து கொள்வது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றார். எனவே அவளுடைய வாழ்வில் முழுமையாக அவள் தொடர்ந்து அதற்காக ஒரு நாளும் அதன் மூலம் வருபவர்களை சந்தோஷப்படுத்துவது, அவர்கள் மனதை நிரப்புவது, அவர்கள் வயிற்றை நிரப்புவது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக மார்த்தாவுடைய வாழ்வில் இருந்தது. அதாவது இதுதான் அவர்களை சந்தோஷப்படுத்தலாம். அவர்கள் மிகவும் களைப்பாக பசியோடு வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை மனது நிரப்பி வயிறு நிரப்பி அனுப்புவது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது, வீட்டுக்கு வந்திருந்த விருந்தினர்களை. எனவே அதைத்தான் மார்த்தா இங்கே செய்கின்றார். ஆனால் அதில் நாங்கள் பார்த்தால் மார்த்தா அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது மரியா என்ன செய்கிறார்? இயேசுவின் காலடிகளிலிருந்து இயேசுவை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். இயேசு சொல்வதை கேட்டு கொண்டிருக்கிறார். அதாவது மரியாவுடைய பாத்திரம், மரியாவுடைய வாழ்வை நாங்கள் எடுத்து பார்த்தால், மரியா தனது வாழ்வில் ஆன்மீகமாக கடவுளை அணுகுவது. அதாவது உணவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அவள், உணவு சமைப்பதோ அது. ஆனால் வந்திருப்பவர்களுடைய முக்கியத்துவம், அவர்களை முக்கியப்படுத்துவது. அதாவது அவர்கள் வாழ்வில் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா, என்ன செய்கிறீங்க, எப்படி வாழ்கிறீங்க, அதோடு சேர்ந்து முக்கியமாக அவர்கள் வாழ்வை பகிர்ந்து கொள்வது, அவர்களுடைய ஆன்மீக தேவைகளோடு இவளும் ஒன்றரை கலக்கின்றார். அதிலே முக்கியமாக தனக்கு ஜேசு வந்திருக்கின்றார். ஜேசு ஒரு நாளும் வராத ஜேசு எங்கள் வீட்டில் வந்திருக்கிறார். அவருடைய காலடிகளிலிருந்து அந்த வார்த்தைகளை கேட்பதை விட பெரிய வேலை ஒன்றும் இல்லை. எனவே அதை தெரிந்து கொள்ளுகின்றார். ஆன்மீகம் மட்டுமல்ல, அந்த பசியை அவள் புரிந்து கொள்ளுகின்றார். வெளி பசியை விட ஆன்ம பசியை தீர்த்து கொள்பவளாக இருக்கின்றார். எனவே இயேசு இதை மிகவும் அழகாக எடுத்து காட்டுகின்றார். இயேசு மார்த்தா இருக்கிற, ஆண்டவரை, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாள், உமக்கு கவலை இல்லையா?
அவளை உதவி செய்யும்படி அனுப்பும் என்று கேட்கிறார். இயேசு சொல்லுகின்றார், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகின்றாய், தேவையானதொன்றே, அதை மரியா தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகின்றார். அதாவது நாங்கள் நிறைய விடயங்கள் இந்த உலகத்தில் கவலைப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உழைக்கணும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இது செஞ்சாதான் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், இதுதான் செய்யணும் என்று பல விடயங்களை நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கோம். மன்மாதன், இந்த உலகத்தில் பாருங்கள், நாங்கள் மார்த்தாவை போல நிறைய பேர் இருக்கின்றார்கள். நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பது இந்த உலகத்தில் முடிஞ்சு விடும் என்று சொல்லுகின்ற மாதிரி சொல்கிறார் இயேசு. நாங்கள் தெரிந்து கொள்வது சரியானதை தெரிந்து கொள்ளணும். மரியா தெரிந்து கொள்ளுகின்றார். இயேசுவின் வார்த்தைகளை அவளுடைய காலடிகளிலிருந்து கேட்டுக்கொண்டு அதை நான் வாழ்வில் கடைப்பிடிச்சாலே போதும், அனைத்தையும் அவங்க நிறைவேற்றி விடும் என்று சொல்வது மாதிரி இருக்கின்றது. அதாவது இந்த உலகத்தில் மார்த்தா மாதிரி ஓடு ஓடு ஓடி 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 படிக்கிறது, அதுக்கு பிறகு வேலை தேடுறது, அதுக்கு பிறகு இப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுளே மறந்து விட்டார்கள். நிறைய நாடுகள் இந்த ஓட்டத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களது வாழ்க்கையில் களைச்சி போகிறார்கள். ஓடி ஓடி ஓட்டம் முடிவடையாத ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு வேறொரு ஆன்மீகம் தேவையில்லை, வேறொரு மாதிரியான வாழ்க்கை இருந்தால் போதும். கடவுள் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருப்பவர்களை மார்த்தா மூலம் நாங்கள் பார்க்கலாம். பல இடங்களில் நாங்கள் இதை எடுத்து பார்க்கலாம். என்பவர்களை நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்பவர்கள், அதாவது இண்டிவிஜுவலிசம்னு சொல்லுவோம். என்னோட வாழ்க்கையில் எனக்கு நான் உழைச்சால் எனக்கு ஒரு வாகனம் வாங்குகிறேன், நான் ஒரு வீடு வாங்குகிறேன், நான் ஒரு கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்குது, இது தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இருந்தால் போதும். கடவுள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கு தேவையில்லை. அதில் என்ன கிடைக்க போகுது எனக்கு? அந்த மாதிரியான நபர்களையும் இந்த மார்த்தா என்னும் பாத்திரம் எடுத்து காட்டப்படுகின்றது. ஆனால் மரியாவோ இயேசு சொல்லுவது போல நல்லதை தெரிந்தெடுத்தாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்றால் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதும், கடவுளோடு வாழுவதும், கடவுளை அண்டி வாழுவதும் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களை, நாங்கள் இதை ஒரு சாதாரண கதையாக பார்க்க முடியாது. இது ஒரு அழகான, மிகவும் அவதானமான மட்டுமல்ல ஆழமான ஒரு கருத்தை இயேசு எங்களுக்கு எடுத்து காட்டுகிறோம். நாங்கள் வாழ்வில் வாழும்போது நாங்கள் எதை தெரிந்து கொள்ள போகின்றோம், என்ன மாதிரியான ஒரு பாத்திரமாக இருக்கின்றோம். எனக்கு விண்ணக வாழ்வு வேண்டும் என்றால், அந்த விண்ணக வாழ்வுக்கு நான் போக வேண்டும் என்றால், மார்த்தாவை விட, அந்த மாதிரியான பாத்திரத்தை விட மரியா அவன பாத்திரமாக நாங்கள் தெரிந்து வாழுவது, நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்வது. அது கூடாது என்று சொல்லவில்லை இயேசு. இது ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்வது, நல்லொரு முறையில் நாங்கள் போக வேண்டிய வழியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் ரெண்டில் நாங்கள் எது என்று நாங்கள் சிந்திப்போம். மரியாவின் பங்கை, அந்த மரியா தெரிந்து கொண்டை நாங்களும் தெரிந்து கொள்ள தேவையான வரத்தை கேட்டு தொடரும் திருப்பலியில் பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். பேரன்பின் ஊற்றை இறைவா, உம் திரு அவையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தாம் ஏற்றுக்கொண்ட பணியை சிறப்பாக செய்ய தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, இன்றைய திருப்பலியில் தொலைக்காட்சி வழியாக பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களது தேவைகளை நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றே இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களுக்காக உழைக்கின்ற மனநிலையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நவீன காலத்தில் உலகில் ஏற்படும் நவீன மாற்றத்தினால் தங்கள் சுயத்தையே இழந்து கலாச்சார சீர்கேடுகள், சமுதாயத்திற்கு எதிரான தீய சிந்தனைகள், இளமையில் இறை பிரசன்னத்தை உணராமல் எதிர்கால வாழ்வை இழந்த இளையோர்
கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து இந்த நேரம் எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்காக மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, உம்மை தேடி வரும் ஒவ்வொருவரையும் நீர் ஒரு நாளும் அவர்களை வெறுங்கையர் அனுப்புவதில்லை. அவர்களை பல அற்புதங்களால் நிரப்புகின்றீர், அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நேரம் தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நீரே ஆசீராக அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியறலும். அதோடு நாங்கள் மரியாவை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றியவர்களாக வாழ வரம் தாரும். பசியோடு வாழும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். யுத்தங்களால் அவதியுறும் ஒவ்வொருவரையும் பாதம் வைக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான உடலுள்ள ஆன்ம சரீர சுகத்தை நீரே கொடுத்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வேன். உள்ளத்தையுமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தையுமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி தரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மீதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். எழுவாய், இறையருள என்னில் நீ பொழிவாய். வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய், வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, எனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாடுவேன் உனில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாடுவேன் உனில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய். இதில் கடவுளின் அன்பை அறிந்து கொண்டோம். ஏனெனில் அவர் நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமர உற்பவியே, அருள் நிறை தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கண்ணி மாபரத்தாயே, வாழ்க வாழ்க.
இறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரந்தாயே வாழ்க வாழ்க. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.